வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. அறுபடை வீட்டில் மூன்றாம் படை வீடாக குழந்தை வேலாயுத சுவாமி நமக்கு திரு ஆவினன்குடியிலிருந்து அனுப்பியிருக்காரு. அந்த ஞான தண்டாயுத பான மூர்த்தியிலிருந்து நமக்கு எண்ணற்ற ஜோதிட ஞானங்களை நமக்கு அள்ளி கொடுக்க வந்திருக்கக்கூடிய நமது பிருகு பிரபாரன் ஐயா அவர்கள். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்மலாம் புஷ்பகர நவாம்சம் அப்படின்னா நம்ம எடுத்துன்னு என்ன பண்ணுவோம், 24 பாதத்தையும் நாம் எல்லாம் எடுத்துக்குவோம். அந்த 24 பாதத்தை வச்சு நம்ம பலன் சொல்லிடுவோம். உங்களுக்கு புஷ்பகராவம்சத்துலேருந்து இந்த திசை நடக்குது, இது நடக்க போகுது, நீங்கள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க, அப்படி இப்படின்லாம் சொல்லுவோம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சப்ஜெக்டை சொல்லி, ஏன்னா ஐயா ரொம்ப நேரம் பேசணும், நம்மளே பேசிட்டு இருந்தோம்னா அப்புறம் அது இவனுங்கிறக்காக சொல்கிறேன். அப்போ அதில் 9 பாதத்துக்கு மட்டுமே மிக மிக முக்கியத்துவம் உள்ளதுங்கிறத ஐயா சொல்லி தான் நமக்கு மிகப்பெரிய அளவில் எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப அற்புதமானது. அதான் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சூரியனுடைய முதல் பாதம் அது புஷ்பராமஸ்தராக இருந்து நடந்துச்சு அப்படின்னா எந்த பக்கம் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அது சில குருவினுடைய 4ஆம் பாதத்திலிருந்து புஷ்பராமத்தில் எந்த கிரகம் நடத்தினாலும் அவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறது எல்லாமே ஐயா சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்பேற்பட்ட ரொம்ப ஆழமான விஷயங்களை நமக்கு நிறையா இன்றைக்கி ஐயா என்ன சப்ஜெக்ட் கொண்டாருக்கான்னு தெரியல, நல்லா சப்ஜெக்ட் கொண்டாந்துருப்பார். நாம் எதிர்பார்த்தது கிடைக்கும், நல்லா நிறைவாக நம்ம எல்லாம் பயன்பெறும் சொல்லி கேட்டுக்கொண்டு ஐயா அவர்கள் சிறப்பு உரையை துவங்குவார். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வாதமக்கு, நன்றுடையானை தீயதில்லானை நரைவெல்லேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை, சென்றடையா திருவுடையானை சீராப்பள்ளி குன்றுடையானை கூரை என்னுள்ளம் குளிரும். எல்லாமல்ல எனது அன்னை பராசக்தியினுடைய தனிப்பெரும் கருணையாலும் எனது ஜோதிட குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இப்பொழுதும் கூட இங்கே மோகனூரில் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை என்னும் அமைப்பிலே நடந்து கொண்டிருக்கக்கூடியதான 13வது ஜோதிட கருத்தரங்கத்திலே அடியேனும் பங்கு கொண்டு எனக்கு தெரிந்த சில ஜோதிட விதிகள், அந்த தன்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நல்லதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த பிரபஞ்சத்திற்கு முதற்கண் எனது நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளையினுடைய நிறுவனராக இருந்து செம்மையாக மாதம் தவறாமல் ஒரு மாதாந்திர கூட்டத்தை நடத்தியே ஆக வேண்டும் என சொல்லி முயற்சி செய்து 1 வருஷம் நிறைஞ்சது. 12 மாதங்கள், 1 வருடம் நிறைந்து 2வது வருடத்தில் அடியெடுத்து வச்சுருக்காங்க. இது 13வது மாதம். இந்த 13வது மாதத்தில் ஏற்கனவே எனக்கு ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அழைப்பு வந்தது. ஐயா கூப்பிட்டாரு. எனக்கு வேறு ஒரு பிஸி ஷெடியூல் இருந்தது, கிளாஸஸில் இருந்ததுனால, ஐயா இப்போ ஆகாது, நீங்கள் திடீர்னு சொல்கிறீங்களே, இப்படி சொன்னால் நான் எப்படி வர முடியும், கொஞ்சம் எனக்கு முன்கூட்டியே நீங்கள் தகவல் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன அமைப்பில் ஏறக்குறைய அந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு 5-6 தேதியிலேயே என்னை அழைத்து, ஐயா மார்ச் 1 சனிக்கிழமை எங்களுடைய மாநாடு இருக்குது, உங்களால் முடியுமா, நீங்கள் அவசியம் எங்களுக்கு ஒரு தலைமை தன்மையில் இருந்து நீங்கள் சில செய்திகளாக சொல்லணும்னு சொல்லி கேட்டார். அப்புறம் நான் ஷெடியூல் பார்க்கும்போது எனக்கு மார்ச் 1 சாட்டர்டே நான் ஃப்ரீயாக தான் சார் இருக்கிறேன், அவசியம் நான் வரேங்க சார், எனக்கு வெளி ப்ரோக்ராம்ஸோ வேறு கிளாஸஸோ எதுவும் இல்லை, நான் வரேங்கன்னு சொல்லி உறுதி கொடுத்துருந்தேன். அந்த தன்மையில் எனக்கும் ஒரு தகுதி, ஒரு ஸ்தானம் தந்து அவசியம் நீங்கள் வந்திருந்து எங்களுக்கு ஒரு மாதாந்திர கூட்டம் நீங்கள் நடத்தி தரணும் என சொல்லி அன்புடன் வரவேற்பு தந்து அழைத்த அருமை சகோதரர் திருதி டி ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும், இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடியதான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சில சப்ஜெக்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி அருமை சகோதரர் திரு பண்டிட் விஜய் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இல்லை நிச்சயம், அதாவது நல்லது சொல்லணும் இல்லையா. நல்ல நண்பர், கடந்த ஒரு 4-5 வருடங்களாக என்னோட நட்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சகோதரர். இவங்க
சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நிறைய இடங்களில் எடுத்தாங்க. அதில் முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நமது பெரிய மேதை நெல்லை வசந்தன் ஐயா, அவர் வந்து இப்போ ஒரு இமயம். அவர் தொடாத சப்ஜெக்டே கிடையாது. ரொம்ப அற்புதமான மனிதர். என் மீது ரொம்ப ஒரு அன்பு கொண்டவர். ஒரு ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகளிலே என்னை அப்பப்போ அலைபேசியில் அழைத்து பேசுவார். ஒரு முறை கூட சென்னையில் அவர் அலுவலகத்துக்கு நான் போனதில்லை. ஆங்காங்கே சில மாநாடுகளிலே சந்திப்போம். பிரபாகர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆலயம் காணும் வேலையும் காணும் அப்படிம்பாரு. சார் இங்கே தான் சார் இருக்கேன் அப்படிம்பாரு. ரொம்ப சந்தோஷம் அப்படிம்பாரு. அலைபேசியில் பேசுவார். அந்த மாதிரி அந்த பெயரியல் ஜோதிடம் அப்படிங்கிற அந்த முத்தாய்ப்பான செய்திகளுக்கு வித்திட்டது அவர் தான். எத்தனையோ பேருக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனாலும் அதில் வந்து எவ்வளவு ஆழமாக உள்ளே போக முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே போய் அது ரொம்ப அந்த டீப் லவ் அப்படிம்பாங்கல்ல, அந்த அளவுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காதல், அந்த காதலோடு இருந்து அந்த செய்தியை அந்த ஒரு சப்ஜெக்டை எடுத்து இன்றைக்கி வந்து ரொம்ப அற்புதமாக அழகாக சொல்லக்கூடிய ஒரு தகுதி, அந்த திறமையை வளர்த்துருக்கிறவர் யாருன்னா நம்ம அருமை சகோதரர் திரு விஜய் தான். எவ்வளோ சொல்கிறார் பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் சொன்னார் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு கார் வாங்கினியா, இந்த மாதிரி ஒரு பைக் வச்சுருக்கியா, அங்கே அடி விழுந்ததா, இங்கே போனியா வச்சியா, நீ அந்த நாட்டிலேருந்து வந்தியா, இந்த ஜாதிக்காரனா, அந்த ஊர்லேருந்து வந்தியா அப்படின்னா இவர் எத்தனை இடங்கள் போய் சுற்றி பார்த்துருப்பார். இப்போ பட்டுக்கோட்டை அந்த பேராவூர்னு அந்த ஏரியானா அந்த நமக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த ஏரியாவிலேருந்து நீ வந்திருக்கியா, இந்த சமூகத்தை சார்ந்தவனா, இந்த அமைப்பிலேருந்து வந்திருக்கியா, அதெல்லாம் சொல்ல தெரியாது. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். உள்ள சொல்ல முடியாது, நமக்கு வரலை. சரி, ரொம்ப கஷ்டப்படக்கூடாது இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. அதனால் சரி, அது யாருக்கு வரணுமோ அவங்களுக்கு வரட்டும். அது விஜய், பண்டிட் விஜய்க்குன்னே தந்த ஒரு செய்தி, பிரபஞ்சம் தந்தது. அதான் உண்மை. அது பண்டிட் விஜய் தான் சொல்லணுங்கிறது பிரபஞ்சத்தோட உத்தரவு. இதை நம்ம போய் உள்ள நுழைஞ்சு சிக்கிக்கிட்டா வம்பு, தேவையில்லாத வேலை. ஜாத்தை பார்த்தோமா பலன் சொன்னோமான்னு போய்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். அவர் அழகாக ஒரு வாசம் சொன்னார். கோயம்புத்தூரில் வந்து எனக்கு தெரியும் கமவார் நாயுடு அவங்க தான் அங்கே ஃபுல் டாமினேஷன். கடந்த ஒரு 80 வருஷமாக 90 வருஷமாக கூட கமவார் நாயுடுஸ் தான். கோயம்புத்தூர்னாலே கமவார் நாயுடுஸ் தான். LMW, PHG எல்லாமே அவங்க தான். அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிரிவுகள் ஒரு 20 பிரிவு இருக்குது. 1 2 கிடையாது, 20 பிரிவையும் நான் சொல்லுவேங்கிறாரு. என்னால் ஒரு பிரிவு கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சொல்லுங்க ஐயா. இது வந்து டாமினேட்டுக்காக கிடையாது, இவங்களுக்கு என்ன கூட்டத்தில் பெண் அமையுங்கிறதுக்காக. இவங்களுக்கு வந்து காங்கல்லார் வீட்டில் பெண் அமையுமா, நம்பூரார் வீட்டில் பொண்ணு அமையுமாங்கிறதுக்காகத்தானே ஒழிய ஒன்றும் இல்லை. மீண்டும் இமயத்திற்கு ஐயாவிற்கு வழிவிட்டு விடுவீர்கள். சரி, அதை நீங்கள் அந்த ரிஸ்க் எடுத்து சொல்கிறீங்கல்ல, எங்களால் சொல்ல முடியல. அப்போ அதை பாராட்டி தானே ஆகணும். நீ இந்த எண்ணத்துலேருந்து வந்திருக்க, இந்த எண்ணத்தில் தான் பொண்ணாமையோ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கமவார் நாயுடுன்னு ஒரு சமூகம், அது பெரிய சமூகம், அதில் உட்பிரிவுகளோட பேரை சொல்ல முடியுதுன்னா நிச்சயமாக நம்மளால் முடியாது, என்னால் முடியாது. அந்த தன்மையில் இன்னும் தன்னை வளர்த்தி கொண்டிருக்கிறார். இன்னும் இறங்கி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கார். இது என்ன வரும், இது எப்படி வரும், இது எப்படி வரும், இது என்ன வரும். மயிலாடுதுறையிலேருந்து வந்திருக்கியா கேட்கலாம் முடியாது. அப்போ அதுக்கு அழகாக விளக்கம் சொல்கிறாரு. சந்திரனா பறவை நமக்கு தெரியும், ஸ்பான்டானியஸாக உதிக்க மாட்டேங்குது, அதுதான் மேட்ரு. ஸோ சந்திரனா பறவை, செவ்வாய்னா முருகன், முருகன் ஏறி வர பறவை என்ன, மயில், துறைன்னு சொல்லுவோம். சனியோடு சூரியன் சேர்ந்தா படித்துறை. அப்போ இங்கே சூரியன் வந்து துறை, அப்போ மயில் துறை, மயிலாடுதுறை. இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அங்கே ஸ்பான்டானியஸாக வரணுமே, ஜாதகம் பார்க்கும்போது வரணுமில்ல. நீ மயிலாடுதுறையிலேருந்து வந்திருக்கான்னு கேட்கணுமில்ல. நம்ம கேட்க தெரியாது, கரூர்லேருந்து வந்திருக்கான்னு கேட்போம். இல்லை சார் நான் கரூர் இல்லை மயிலாடுதுறை அப்படிம்பாரு. ஸோ அந்த ஒரு நாலேஜ், அந்த ஒரு டேலண்ட்டு, அந்த ஒரு கிஃப்ட்டு பிரபஞ்சம் வந்து அவர் விஜய் சாருக்கு கொடுத்துருக்குன்னா நிச்சயம் நாம் அதை பாராட்டணும். சரிங்களா? இந்த தன்மையில், இந்த அமைப்பில் அவர் இன்னும் மிக நிறைய ஆராய்ச்சிகள் செய்து மிக நிறைய அளவில் வந்து செய்திகளை அனைவருக்கும் தரணும். அதற்கு எல்லாம் வல்ல பிரபஞ்சம் அவருக்கு அருள் செய்ய வேண்டும் என சொல்லி உங்கள் அத்தனை பேருடைய சார்பிலும் அவருக்கு நான் ஒரு நன்றி அறிவதை தெரிவித்துக் கொண்டு நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போவோம். ஒரு 2 3 சப்ஜெக்ட்டு அது கொஞ்சம் டைமிங்கெலாம் மாறி போயிடுச்சு. அவர் சார் வந்து எனக்கு ஒரு 1 ஹவர் கொடுத்துருக்காரு. இந்த 1 ஹவரில் என்ன சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. பொருளாதாரம், பொருளாதாரம் வந்து அது என்னது, மிகப்பெரிய ஆதாரம்.
பொருள் தான் மிகப்பெரிய ஆதாரம். பொருளுங்கிற அந்த ஆதாரம் இல்லை என்றாலே வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், சிக்கல்கள், அசிங்க அவமானங்கள் எல்லாம் நம்ம சந்திக்கக்கூடியதான சூழல் ஏற்பட்டு போயிடும். அப்போ அந்த பொருளாதாரத்திற்கு எப்போவுமே என்ன வேணும்? ஒரு கணம் வேணும், ஒரு முக்கியத்துவம் தரணும். அந்த அமைப்பில் ஜோதிட சார்ந்த ஒரு சூட்சுமமான ஒரு செய்தியை சொல்கிறேன், அது தெரிஞ்சுக்கங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்போ பொருளாதாரம்ங்கிறது பொதுவாகவே 2ஆம் பாவம். வருமானம், பொருளாதாரம் அப்படிங்கிறது என்னது? 2ஆம் பாவத்தை சுட்டும். 2ஆம் பாவத்தின் மூலமாக அறியலாம். நம்ம என்ன பண்ணணும்னா, அவரவர்தம் ஜென்ம ஜாதகத்தில் அந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியை கொஞ்சம் பார்க்கணும், வாட்ச் பண்ணணும். சரிங்களா? அந்த 2ஆம் அதிபதி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நட்சத்திர சாரத்தில் இருப்பார். இது இயற்கை. சரிங்களா? அந்த 2ஆம் அதிபதி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நட்சத்திர சாரத்தில் இருப்பார். இப்போ இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த 2ஆம் அதிபதி யார்? அவர் யாருடைய சாரத்தில் இருக்கிறார்? இந்த 2 நோட் பண்ணணும். 2ஆம் அதிபதி யார்? அவர் ஒரு இடத்துல இருப்பார் தானே, யாருடைய சாரத்தில் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். அப்போது அப்படி பார்க்கும் பொழுது தன் நட்சத்திரத்திலிருந்து அந்த 2ஆம் அதிபதி யார்? அவருக்கு ஒரு சுய நட்சத்திரம் இருக்கும் இல்லையா? அந்த சுய நட்சத்திரத்தில் இருந்து அவர் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பார்த்து கவுண்டிங் பண்ணணும். இதை ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன், அப்போ இன்னும் புரியும். இப்போ நான் கிட்டத்தட்ட தியரி மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு ப்ராக்டிக்கல் பார்ப்போம். அந்த ப்ராக்டிக்கல் பார்க்கும்போது நமக்கு நிச்சயம் அதில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்போது அந்த 2ஆம் அதிபதி யாருன்னு பார்த்துக்குறோம். அவருடைய நட்சத்திரம் என்ன நமக்கு தெரியும். அந்த 2ஆம் அதிபதி நிற்கிற நட்சத்திரம் என்ன, அது அங்கே ஜாதகத்தில் தெரிஞ்சிடும். இந்த நட்சத்திரத்திலேருந்து அந்த நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும். அப்படி எண்ணி வரும் பொழுது இயற்கையாகவே அந்த நட்சத்திரமானது 2, 4, 6, 8, 9 என சொல்லி வந்தால் அவர்களுக்கு வருமானம் வருவதற்குண்டான தடை ஏதும் இருக்காது. ஏதோ ஒரு துறை, ஏதோ ஒரு அமைப்பு, ஏதோ ஒரு ஓன் பிஸ்னஸ் அல்லது எங்கே ஒரு பக்கம் ஒரு ஜாபு, ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு கான்ட்ராக்டு அது இதுன்னு பண்ணி வருமானம் பிழை இல்லாமல் குறை இல்லாமல் வரும். அதே 2ஆம் அதிபதி தன் சொந்த நட்சத்திரத்திலிருந்து 1, 3, 5, 7 அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தால்தான் இவங்களுக்கு வருமானம் திண்டாட்டம், வருமானம் போராட்டம், பிரச்சனை. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது. எங்கே வரவுக்கும் செலவு சரியாக இருக்குது? வரவே மாட்டேங்குதே, அப்புறம் எங்கே செலவு செய்கிறது? இவங்க தான் என்ன செய்கிறாங்க? பொருளாதாரத்தில் சிக்கல்களை சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். காலமெல்லாம் பிரச்சனை சார், எவ்வளவோ வருது போகுது வந்து போகுது, ஒன்றும் மிச்சம் பண்ண முடியல, போராட்டம். இந்த இடத்துல அதை நம்ம கரெக்ட் பண்ணணும் இல்லையா? அப்படி இருக்குது, ஒரு ஜாதகத்தில் அப்படி இருக்குது. என்ன பண்ணுறது? கண்டிப்பாக அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு தீர்வு தரணும். அதுக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுத்தா நிச்சயமாக அவர்களுக்கு அந்த பொருளாதார தடை நீங்கி அவர்களுடைய அந்த சுய முயற்சி என்ன, ஒரு வேலைக்கு போகிறாங்களா, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, ஒரு தொழில் சுய தொழில் செய்கிறாங்களா, அதில் வருமானம் வர ஆரம்பிச்சிடும். வருமானம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ எப்போவுமே நீங்கள் ஒரு ஜாதகத்தை வாங்கின உடனே முதல்ல ஜாதகரது 2ஆம் அதிபதி யார், எங்கே இருக்கார், என்ன நட்சத்திரத்தில் இருக்கார். 2ஆம் அதிபதியின் நட்சத்திரத்தில் இருந்து அவர் நின்ற நட்சத்திரம் எத்தனையாவது நட்சத்திரம், இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்தீங்கனாலே அவர் யாரோவோ இருந்துட்டு போட்டோம், அவருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது, தடைகள் இருக்குது. இப்போ கூட பேசலாம். ஒரு பெரிய கான்ட்ராக்ட்காரர் கிட்ட வந்தார், சொல்கிறார், ஈஸியாக சொல்கிறார், சார் ஒரு 1.5 கோடி ரூபா நிற்கிது சார் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாருங்க? ஒரு 1.5 கோடி ரூபா வெளியில் நிற்கிது சார், வரமாட்டேங்குது. அதுக்காக பிஸ்னஸ் விட முடியுமா? பிஸ்னஸ் தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருக்கேன், அங்கிட்டு வாங்கி இங்கே போட்டு, இங்கே வாங்கி அங்கே போட்டு செஞ்சிட்ருக்கேன். ஒரு 1.5 கோடி ரூபா நிற்கிது அப்படிங்கிறாரு. என்னன்னு உள்ள போய் பார்த்தா அங்கே அந்த பாயிண்ட் காமிக்குது. அதுக்கு என்ன ரெமெடி? அந்த ரெமெடியை சொல்லி ரெமெடியை செஞ்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திற்குள் 70 விழுக்காடுகள் பணம் அவருக்கு வந்து சேர்ந்துருச்சு.
அது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? அந்த அமைப்பில் அந்த சீக்கிரட்டை நம்ம எல்லாருமே பார்த்துக்கணும். இதில் இயற்கையாகவே யாருக்கு அந்த 2ஆம் அதிபதி ஒரு கிஃப்டாக நிற்கிறாருன்னு நீங்கள் இப்போ பார்த்துக்கங்க. யாருக்கு பிரச்சனையாக நிற்கிறாருங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. சரிங்களா? ஒரு உதாரண ஜாதகம். மகர லக்னம். 2ஆம் அதிபதி பொருளாதாரத்தை தரக்கூடியவர் சனீஸ்வர பகவான். அந்த 2ஆம் அதிபதியான சனீஸ்வர பகவான் மீன ராசியில் நிற்கிறாரு. ஜனனத்தில், ஜாதருடைய ஜனனத்தில். மகர லக்னம், லக்னத்தின் லக்னாதிபதி சனி, 2ஆம் அதிபதி சனி. நமக்கு இங்கே லக்னாதிபதி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கல. 2ஆம் அதிபதிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். அந்த 2ஆம் அதிபதியான சனீஸ்வர பகவான் மீன ராசியில் ரேவதியில் நிற்கிறாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 2ஆம் அதிபதி யார்? சனி. சனியோட சொந்த நட்சத்திரம் என்ன? பூசா நட்சத்திரம், உத்திரட்டாதி. அவர் நிற்கிறது எங்கே? ரேவதியில். அப்போ உத்திரட்டாதிக்கு ரேவதி 2 சம்பத்து. இவருக்கு இயற்கையாகவே என்னாகும்? வருமானம் அவர் செய்கிற தொழில் மூலமாக. என்ன தொழில் அவர் செய்கிறார்? அது அப்புறம் ஏதோ தொழில் செய்வார் இல்லையா? இல்லைன்னா எங்கே ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டுருப்பார் இல்லையா? அந்த வருமானம், அந்த பொருளாதாரம் தடையில்லாமல் அவருக்கு வந்துக்கிட்டு இருக்கும். தடையில்லாமல் அவருக்கு அது கிடைக்கும். இதுதான் சீக்ரெட்டு. அப்போ உங்களுடைய 2ஆம் அதிபதி யார்? அவர் எங்கே இருக்கார்? என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார்? அவருடைய சொந்த நட்சத்திரத்திற்கு அவர் நின்ற நட்சத்திரம் எத்தனையாவது நட்சத்திரம்? இதுதான் சீக்ரெட்டு. அப்போது 1 அந்த 2ஆம் அதிபதி சுயசாரத்தில் நிற்கிறார். நிற்கக்கூடாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் ஒரு கிரகம் சுயசாரம் பெறுவது சிறப்பு இல்லையா? தப்பு. ஒரு கிரகம், நல்லா புரிஞ்சுக்கங்க, ஜோதிடத்தில் எந்த கிரகமும் சுயசாரம் பெறக்கூடாது. சுயசாரம் பெறும் பொழுது அந்த கிரகம் தன்னுடைய காரகத்துவ வழியில் ஜாதகருக்கு ஒரு கர்வத்தினை ஏற்படுத்தி தந்து அதனால் அவர் அடி வாங்குவார். ப்ராக்டிக்கலாக பாருங்கள். 1 என்பது சுயசாரம் பெறக்கூடாது. எந்த கிரகமும் சுயசாரம் பெறக்கூடாது. கான்ட்ராவர்ஷியாக இருக்கும். என்ன சார் இப்படி சொல்லிட்டுங்க? சூரியன் சுயசாரம், எனக்கு சந்திர சுயசாரம் தப்பு. இது ஒன்று சொல்லவா? ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு கொஞ்சம் கம்முன்னு இரு, அமைதியாக இரு, வாயை மூடி இருன்னு சொல்கிறோம் இல்லையா? அது என்னது? ஜென்ம நட்சத்திரம். நீங்கள் பிறந்தபோது சந்திர பகவான் எந்த நட்சத்திரத்தில் நின்றாலோ அது ஜென்ம நட்சத்திரம். அதே நட்சத்திரத்துக்கு மாதத்துக்கு ஒரு தடவை வருவார். அப்போது சந்திரன் மேலே சந்திரன் ஜாயிண்ட் ஆகுறாரு. அதான உண்மை. ஒரு சந்திரனே சும்மா இருக்காது, அது கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யாது. சந்திரன் மேலேயே சந்திரன் சேரும் பொழுது அது என்ன செய்யும்னா நிச்சயமாக ஒரு பிரச்சனையை கொடுக்கும். யாராவது வந்து நம்மக்கிட்ட தேவையில்லாத மெசேஜை பேசி ஒரு சண்டையை கிளப்பி விட்ருவாங்க. நாமளும் சும்மா இருக்க மாட்டோம், எங்கேயாவது போய் ஏதோ ஒரு வாயை கொடுத்து ஒரு வம்பிழுத்து விட்டு வந்துடுவோம். அப்போ பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க? ஜென்ம நட்சத்திரத்தன்று மௌன விரதம் இருந்து விடு. மௌன விரதத்திலிருந்து மந்திர ஜபம் செய்யி. மந்திரம் ஜபம் செய்ததுடைய பலனும் உனக்கு கிடைக்கும், பிரச்சனையும் இல்லாமல் நீ தப்பிச்சுக்குவ. அப்போ ஜென்ம நட்சத்திரத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கான்செப்ட் என்னென்னா, எந்த நட்சத்திரமும் சுயசாரம் பெறுவது சிறப்பல்ல. தன் சொந்த நட்சத்திரத்திற்கு எந்த கிரகமும் தன் சொந்த நட்சத்திரத்திற்கு 2, 4, 6, 8, 9ஆம் நட்சத்திரத்தில் நிற்கணும். அந்த நட்சத்திரமாக வரக்கூடியது சர்பத்தோட நட்சத்திரமாக கூட வரும். இப்போ செவ்வாய் ராகுசாரம் வாங்கணும். செவ்வாய் ராகுவோட சேரக்கூடாது, அது வேற. செவ்வாய் ராகுசாரம் வாங்கும்போது செவ்வாய் தன் சொந்த நட்சத்திரத்துக்கு 2ஆவது நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, சம்பத்தில் நிற்கிறாரு, சிறப்பு செய்யும். அந்த தன்மையில் உங்களுடைய 2ஆம் அதிபதி வருமானம் தரக்கூடியவன், பொருளாதாரத்தை தரக்கூடியவர், அவர் தான் 2ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதி தன் சொந்த நட்சத்திரத்துக்கு எத்தனையாவது நட்சத்திரத்தில் நீங்கள் பிறக்கும்போது அவர் அந்த நட்சத்திரம் ஏறி நிற்கிறார். அதை வச்சே உங்களுடைய பொருளாதாரம் வரும் தன்மையின் அமைப்பை சொல்லிடலாம். உங்களுக்கு மணி ஃப்ளோ நல்லா இருக்கும்.
உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா வரும், அருமையாக வந்துட்டுருக்கும். உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு சிக்கல் இருக்குது. பாருங்கள், ஒரு பெரிய கான்ட்ராக்ட்காரர் சொல்கிறாரு 1,50 கோடி ரூபா வெளியே நிற்கிது அப்படிங்கிறது. அந்த 1,50 கோடி யாரோடது? அவரோட தான். வரணும்ல, கைக்கு வந்தால் தானே அவர் காசு. வெளியே நிற்கிது பேப்பரில் எழுதி வச்சுட்டு இருந்தா கைக்கு வந்தால் தானே காசு. அப்போ அதுக்கு தக்க பரிகாரம் சொல்லி கடந்த ஒரு 7 மாதங்களாக அந்த ஆலய வழிபாடுகள் பண்ணிக்கிட்டே வராரு. அழகாக ரிசல்ட்டு. அந்த தன்மையில் அடுத்த ஒரு உதாரணம், ஒருத்தருடைய 2ஆம் அதிபதி. இப்போ உங்களுக்கே யாருக்கா சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். நீங்கள் என்ன லக்னம்? துலா லக்னம். ஐயா வந்து துலா லக்னம். 2ஆம் அதிபதி யார்? செவ்வாய். எங்கே இருக்காரு? என்ன நட்சத்திரம்? ரெண்டுலேயே ஆட்சியா? சரி, ஓகே. என்ன நட்சத்திரம்? கேட்டையில் நிற்கிறாரு. பாருங்கள், ஐயா வந்து துலா லக்னம், 2ஆம் அதிபதி யார்? செவ்வாய். 2லேயே ஆட்சியாமா, சொந்த வீட்டில் இருக்கார். ரைட்டு. நிற்கிற நட்சத்திரம் கேட்டை நிற்கிறாரு. இப்போ கேட்டை யாரோடது? நிற்கிறது யார்? செவ்வாய் முதல் புதன் வரை எண்ணணும். 5 பிரச்சனை. வருமானத்தில் தடை உண்டு. ஒரே அமைப்பாக ஒரே சீராக வருமானம் வராது. ஆமாவா இல்லையா? ஆமாம். வருமானத்தில் என்ன உண்டு? தடை உண்டு. அப்போது லக்னத்தின் 2ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டிலே ஆட்சி, சந்தோஷம். அவர் நின்னது எங்கே? கேட்டையில். கேட்டை யாரோடது? புதனோடது. செவ்வாய் முதல் புதன் வரை எண்ணணும். 5ன்னு வருது. செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன். 5 வரக்கூடாது. 1, 3, 5, 7 வரக்கூடாது. இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்னா, இப்போ என்ன செய்யணும்னு சொல்கிறேன். இவருடைய 2ஆம் அதிபதி புதன் சாரம். ஆமாவா? அந்த புதன் பாருங்க, இதே செவ்வாய் துலா லக்னத்தின் 2ஆம் அதிபதியான இதே செவ்வாய் 2ஆம் வீட்டிலே அனுஷம் ஏறி இருந்தா அது வேல்யூவே வேறு. அது யாரோடது? அனுஷம். செவ்வாய், ராகு, குரு, சனி. 4 சேமம். வருமானத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை சார். வருமானம் அழகாக வருது. எனக்கு என்ன வரணுமோ அது கரெக்டாக வந்துடுது. எந்த இடத்துல எந்த பிழையோ குறையோ தடையோ இல்லை அப்படின்னு அழகாக சொல்லலாம். பட் அன்லக்கிலி இவருடைய அந்த 2ஆம் அதிபதி 2ல் ஆட்சி பெற்றிருந்தாலும் கேட்டை ஏறியது தவறு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்க? என்னங்க? அதல்ல, 2ஆம் அதிபதி யார் சாரம் இருக்காரு? இப்போ அதான் மேட்ரு. 2ஆம் அதிபதியின் சாரத்தில் 4 கிரகம் இருக்குது. அது நமக்கு வேண்டாம். 2ஆம் அதிபதி என்ன ஆனார்? கெட்டு பாருங்க. இப்போ என்ன ஆச்சு? ஆட்சி செவ்வாய். அவர் தான் சொன்னார் செவ்வாய் ஆட்சின்னாரு. என்ன ஆட்சி? ஆட்சி வாங்கிய பிரயோஜனம் இல்லை. அப்போ அதான் சொல்கிறேன், இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அப்போ சொந்த வீடு தான் 2ஆம் அதிபதி. 2 7 கூடையவர் ஐயாவுடைய 2 7 கூடையவர். 2லே ஆட்சி. சூப்பர். உள்ளே போய் பார்த்தா சிக்கல். 5ஆம் பாவம், 5ஆம் நட்சத்திரம். தன் சுய நட்சத்திரத்துக்கு 5ஆம் நட்சத்திரம். 5னா தடை. அங்கே ஒரு தடை இருந்து கொண்டே இருக்கும். பொருளாதாரத்தில் ஒரு சீரான வரவு இருக்காது, உறுதியாக சொல்லலாம். இப்போது அந்த 5ஆம் நட்சத்திரம் யாரோடது? புதனோடது. இந்த புதனுடைய, இப்போ தான் சூட்சுமம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இந்த புதனுடைய நீச்ச வீடு எதுன்னு பார்க்கணும். சரிங்களா? இந்த புதனுடைய நீச்ச வீடு எதுன்னு சொல்லி பார்க்கணும். புதனோட நீச்ச வீடு மீனம். அந்த மீனம் இவருக்கு எந்த பாவமாக வருதுன்னு பார்க்கணும். 6ஆம் பாவம் தொடர்புடைய தன்மைகளிலே இவர் எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு இவருடைய வருமானத்தின் தடை விலகிவிடும். இதான் மெசேஜ். அப்போ 6ஆம் பாவம்னா என்ன சொல்லலாம்? உறவுகள் எடுக்கும்போது என்ன சொல்லலாம்? தாயுடன் பிறந்த இளையவர்கள். ஆமாவா? தாய்க்கு அடுத்து பிறந்தவங்க. உங்கள் தாய்க்கு அடுத்து பிறந்தவங்க இருக்காங்களா? மாமாவா? சித்தியா? சித்தி யாரு? 6 4 யாரு?
அம்மாவுக்கு சகோதரம், இளைய சகோதரம் 3, 4க்கு 3 6. அப்போ சித்திக்கு நீங்கள் நிறைய பண்ணணும். சித்திக்கு வாலண்டரியாக போய் பார்க்கணும். அவங்களுக்கு உங்களால் அவங்க மிகப்பெரிய செல்வந்தராக இருந்துட்டு போட்டோம், நீங்கள் எப்போவெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்போவெல்லாம் அவங்க போய் சந்தித்து அவங்களுக்கு ஒரு ப்ளீஸிங், ஒரு சேலை, ஏதோ ஒரு சின்ன தொகை, ஒரு ஏதோ பொருள் வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ளஸ்ஸிங் வாங்கணும். அந்த ப்ளஸ்ஸிங் வாங்குறது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இந்த வருமான தடை விலக ஆரம்பிச்சிடும். அடுத்தது இது உறவு. 6ஆம் பாவம் என்பது தாயினுடைய இளைய உடன்பிறப்பு. ஆணாக இருந்தால் மாமா, பெண்ணாக இருந்தால் சித்தி, அப்படி தானே? ரைட்டு. அவர் லக்கியிலே எனக்கு சித்தி இருக்குங்கிறாரு. அவங்களோட லிங்க் இருக்கா? நட்பு பழக்க வழக்கம்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, அவங்க தான் அவர் கல்யாணம் பண்ணி வச்சாரம்மா. அந்த 2 7 கூடைய செவ்வாய் எங்கே இருக்கான்? 6ஆம் அதிபதியோட சாரத்தில் நிற்கிறாரு பார்த்தீங்களா? அப்போ சித்தி தான் முன்ன நின்று குடும்பத்தை அமைச்சு கொடுத்து கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. கிரகம் பேசும் சார், பாவம் பேசும், நட்சத்திரம் பேசும். நமக்கு பாஷை தெரியணும். பாஷை தெரிஞ்சால் நம்மளும் பேசலாம். அந்த பாஷையில் அடுத்தவங்களுக்கு வரவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம், தகவல் சொல்லலாம். அவர் அழகாக சொல்கிற பாருங்க, எங்கள் சித்தி தான் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. மேரேஜ் 7ஆம் பாவமா? மேரேஜ் நடந்தால் குடும்பம் 2ஆம் பாவமா? 2 7 கூடையவன் 6 கூடைய சாரம். 6 கூடைய சாரம் அல்ல, மன்னிக்கவும், 8 11 கூடையவன் சாரம். 6லே அவன் நீச்சம். ஜாதகருடைய 2ஆம் அதிபதிக்கு நட்சத்திரம் தந்தவர் 6லே நீச்சம். 6ஆம் பாவம் சார்ந்த சர்வீஸ் எவ்வளவு செய்கிறாரோ அந்த அளவுக்கு இவருக்கு என்னது பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். 6னா நோயா? ஜிஹெச்சில் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, அங்கே தங்கி மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓபி இல்லை, வந்து போகிறவங்க இல்லை, அங்கே தங்கி இருப்பாங்க. பார்த்தீங்களா? கேஷுவலாக போகணும். ஒரு மாதம் ஒரு தடவை, மாதம் 2 தடவை நீங்கள் கேஷுவலாக போய் அங்கே தங்கி இருக்கிறவங்களுக்கு சின்னஞ்சிறு உதவிகள், உங்களாலான உதவிகள் ஒரு 4 பேருக்கு செஞ்சு வந்துக்கிட்டு போயிட்டு இருங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த வருமான வர அமைப்பில் இருக்கக்கூடிய தடைகள் டோட்டலாக வேனிஷ் ஆகிடும். உங்களுக்குண்டான வருமானம், உங்கள் உழைப்பிற்கான அந்த தகுதியான ஊதியம் மடமடன்னு வர ஆரம்பிச்சிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவர் ஜாதகத்தில் லக்னத்தின் 2ஆம் அதிபதி, வருமானத்துக்கு அதிபதி, தான் சொந்த நட்சத்திரத்திற்கு 5வது நட்சத்திரத்தில் நின்றது குற்றமே. அந்த குற்றத்தை களைவதற்கு என்ன சூட்சமம் என்றால், அந்த நட்சத்திர நாதன் யார்? புதன். அவரோட நீச்ச வீடு எதுன்னு பார்க்கணும். அவர் எந்த வீட்டுக்கு அதிபதினு பார்க்கக்கூடாது. அவர் 9 12க்கு அதிபதி, அது நமக்கு வேண்டாம். அவருடைய நீச்ச வீடு எதுன்னு பார்க்கணும். அந்த நீச்ச வீடு இவர் ஜாதகத்தில் எந்த பாவமாக வருதுன்னு பார்த்து அந்த பாவம் சார்ந்த தன்மையிலே இவர் உதவிகள், நன்மைகள், சர்வீஸ் செய்ய இந்த தடை ஆட்டோமேட்டிக்காக விளையும். இதெல்லாம் அனுபவத்தில் கண்ட உண்மை. இதை நீங்கள் ஏன்னா யாராக இருந்தாலும் பொதுவாகவே ஒரு பேசுவோமே, நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றதில்ல பாதிக்கு மேலே என்ன கேட்டு வராங்க, பொருளாதாரம் ஜெயிக்கணும் சார், நல்லா வரணும், நிறைய பாடுபடுறேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை, நல்லா உழைக்கிறேன், எந்த விதமான ஒரு அனுகூலமும் இல்லை, அது கேட்டு வருவாங்க. 60 விழுக்காடுகள் 65 விழுக்காடுகள். சார் வீடு வாங்கலான் இருக்கேன். வீடு வாங்கணும்னா என்ன வேணும்? பொருளாதாரம் வேணும் இல்லையா? அதுக்குன்னே காசு சேர்த்துக்கிட்டே வர சார் திடீர்னு காணாமல் போயிடுது. அப்போ அந்த சமயம் நீங்கள் உடனே என்ன செய்யணும்? லக்னத்தின் 2ஆம் அதிபதி யார்? அவர் நின்ற சாரம் என்ன? அந்த 2ஆம் அதிபதியினுடைய அந்த சொந்த நட்சத்திரத்திற்கு அவர் நின்ற நட்சத்திரம் எத்தனையாவது நட்சத்திரம் பாருங்கள். அது ஒரு மெசேஜ் சொல்லிக்கிட்டு நிற்கும். அது என்ன சொல்லிகிட்டு இருக்கும்? ஒரு மெசேஜ் சொல்லிக்கிட்டு இருக்கும். அங்கே நல்ல ரிசல்ட் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எண்ணியது கைகூடும். கவலைப்படாதீங்க, தைரியம் இருங்க. உங்களுக்கு ஒரு மனை அமைய, ஒரு வீடு அமைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அழகாக கிடச்சிரும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்புங்க. தவறாக இருந்தால் நிச்சயமாக அதுக்கு ஒரு பரிகாரமாக சொல்லணும். என்ன பரிகாரம்னா, இப்போ நான் சொன்னது தான் பரிகாரம். சொல்கிற புரிஞ்சதா? இதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும்.
இன்னும் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி அடுத்த சப்ஜெக்ட் போகலாம். மேஷ லக்னம். 2ஆம் அதிபதி யார்? சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னா கடகத்தில் இருக்கார். அந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்கார்? கடகத்தில் இருக்கார், பூசத்தில் இருக்கார். கடகத்தில், பூசத்தில். மேஷ லக்னம், 2ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் தானே வருமானக்காரகன். அந்த 2ஆம் அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்காருன்னா கடகத்தில் 4ஆம் வீட்டில் இருக்கார், பூசத்தில் இருக்கார். இப்போது சுக்கிரனுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்து சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் வரை எண்ணணும். அதான உண்மை. 7 தப்பு, 7ன்னு வரக்கூடாது. 1, 3, 5, 7 வரக்கூடாது இல்லையா? கண்டிப்பாக பார்த்தா அவருக்கு பொருளாதார தடை இருக்கும். பிஸ்னஸ் பண்ணால் வருமானம் வரல, வேலைக்கு போனால் சொல்கிற மாதிரி சம்பளம் இல்லை, அந்த சம்பளமும் சரியாக வர்றதில்லை. அவன் கேட்டால் நான் லாஸில் இருக்கேங்கிறான் ஓனரு. ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணி சம்பளம் சேர்த்தி தரேன். ஒரு கேஸ் வந்தது, எனக்கு ஒரு கேஸ் அப்படி வந்தது. சார் ஜாபுக்கு போனால் நல்ல ஜாபு, நல்ல சம்பளம், மாதம் 70,000 சம்பளம், ஆனால் 2 மாதம் சம்பளம் இல்லை சார். என்னப்பா சொல்கிற? அப்படி கம்பெனி லாஸில் போயிட்டுருக்குதாம்மா, ஓனர் 2 மாதம் வெயிட் பண்ணி சம்பளம் தரேங்கிறாரு. 2 மாதம் முடிஞ்சு 3ஆவது மாதம் முடிய போது இன்னும் சம்பளத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறாரு. ஜாதகத்தை எடுத்தால் டக்குன்னு பார்த்தா மேஷ லக்னம் அருமை, 2ஆம் அதிபதி சுக்கிரன் சூப்பர், 4ல் கடகத்தில், பூசத்தில் மாட்டிக்கிச்சு. இதே சுக்கிரன் சொல்லுங்க ஆயிலத்தில் நின்றிருந்தா அற்புதம். 8 சுக்கிரனுக்கு புதனின் நட்சத்திரம் 8. என்ன பேச மாட்டேங்கிறாங்க, யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. சுக்கிரனின் நட்சத்திரம், புதனின் நட்சத்திரம் 8. ஈஸ்வரி பேசுமா? ஈஸ்வரியமாக பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ அது எத்தனாவது நட்சத்திரம்? 8. 8 என்னது? நட்பு, மைத்திரம். அழகாக செட்டில் ஆகும். என்ன பண்ணுறது? சுக்கிரன் பூசத்தில் நின்ட்டார். 7 தப்பு. 7னா வதை. இப்போ என்ன சொல்கிறார் வார்த்தை? சார் வேலைக்கு போயிட்டுருக்கேன், சம்பளம் வர மாட்டேங்குது, இது கிட்டத்தட்ட வதை. கேட்குற போது என்னங்கிறாராமா ஓனரு? பொறு தருவேன், சேர்த்தி தரேன். எப்போ தருவேன் சேர்த்தி? அப்போ குடும்பம் இருக்கு இல்லையா, குடும்பத்தை பார்க்கணும் இல்லையா, மாத வருமானம் வேணும் இல்லையா? வெளியில் என்ன சொல்கிறது? இந்த கம்பெனியில் இந்த போஸ்டிங்கில் இருக்கிறேன், சேலரி 70,000, 2 லட்ச ரூபா நிற்கிது இப்போ. ஆமாம், மளிகை கடைக்காரனுக்கு காசு கட்ட முடியல, வீட்டு வாடகை தர முடியல. தருவாரா தரமாட்டாரா? சம்பளம் தருவாரா தரமாட்டாரா? வேலையை விட முடியாது, வேலையை விட்டு போனால் போச்சு, காசு போச்சு. இது பேர் வதை. இது பேர் என்னங்க? வதை. அப்போ சொன்னது இவருக்கு என்னது? தடை. நான் இப்போ சொல்கிறது வதை. 7 வந்து வதை. அவர் ரொம்ப ஒரு அப்செட் ஆகிட்டார். சார் நான் இங்கே இருக்கவா வேணாமா? அவர் என்ன கேட்குறாரு? நான் இங்கே இருக்கவா வேணாமா? கேளுங்க. இல்லை, அவங்க பொருளாதாரத்தில் உயர்வாக இருக்கிற மாதிரி காமிக்க அங்கே உள்ளே போய் உட்காந்து கேட்டால் தான் தெரியும். இல்லை சார், அங்கே எல்லாருக்கும் பொருந்தும். இப்போ நீங்கள் சொல்கிற தன்மையில் ஒரு ஆள் 100 கோடிக்கு அதிபதியாக இருப்பான், அவனை போய் உட்காந்து கேட்டால் நான் 60 கோடி விட்டேன்பான். நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும். விரலுக்கு ஏற்ற வீக்கம். ஐயா, நான் தான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். அது வேறங்கய்யா. அதான் நான் விளக்க சொல்லிட்டேன். இது எல்லாருக்கும் பொருந்தும். அப்போ நீங்கள் சொன்ன தன்மையில் ஒரு ஆள் 100 கோடிக்கு அதிபதியாக இருக்காருன்னா நமக்கு அவர் பார்வைக்கு 100 கோடிக்கு அதிபதி அவர் பக்கத்தில் உட்காந்து பேசுனா தெரியும். நீங்கள் அவரை போய் செக் பண்ணி பாருங்கள். ஐயா, நீங்கள் இன்றைக்கி 100 கோடிக்கு அதிபதியாக இருக்கீங்க, நீங்கள் எதெல்லாம் கடந்து வந்தீங்கன்னு கேளுங்க. நான் ஒரு 60 கோடி விட்டுட்டு தான்ப்பா 100 கோடி சம்பாரிச்சிருக்கேன் அப்படிம்பாரு. அந்த 7 என்பது ஒரு வதையை தராமல் விடவே விடாது. நமக்கு அவர் யார்? 100 கோடிக்கு சொந்தக்காரரு. அங்கே போய் உட்காந்து பேசுங்க அவர்கிட்ட. அப்போ அவருடைய சுயசரிதத்தை கேளுங்க, அழகாக சொல்வார்.
அதான் அதில் அவ்வளோ விட்டேன், இதில் இவ்வளோ விட்டுட்டேன், இதில் அவ்வளோ போச்சு, அதில் இவ்வளோ லாஸ் ஆச்சு, அவன் ஏமாற்றிட்டு போனான். அத்தனையும் பார்த்து கண்டு இன்றைக்கி நான் ஜெயிச்சு வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுப்பாரு. அப்படி வந்து அவருக்கு ஒரு தப்போ ஒரு தவறோ நடக்காமல் இருக்கவே இருக்காது. 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் என்ன, அவரது சுய நட்சத்திரம் என்ன, சுய நட்சத்திரத்திலிருந்து அந்த நட்சத்திரம் வரைக்கும் எண்ணும் பொழுது சுபமாக வந்துருச்சுன்னா அது கிஃப்ட்டு, அசுபமாக வந்தால் தப்பு. அப்படி ஒரு பிரச்சனையை, ஒரு சிக்கலை, ஒரு தொல்லையை நிச்சயமாய் அந்த ஜாதகர் சந்தித்தே இருப்பார். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி வரும்பொழுது உண்மை, அது உண்மைதான். கிட்டத்தட்ட நான் என்னுடைய இந்த 7 கோடி இழந்திருக்காரு, இப்போ மறுபடியும் சம்பாரிச்சிட்டு இருக்காரு. அப்போ 100 கோடிக்கு சொந்தக்காரங்க நமக்கு கண்ணுக்கு வந்து பளிச்சுன்னு தெரியும். போய் பர்சனலாக உட்காந்து பேசி பார்த்தா என் கதையெல்லாம் சொன்னேன் பையே, நீங்களாம் அழுதுட்டு போயிடுவோம் அப்படின்றது. நான் இன்றைக்கி உட்காந்து மறுபடியும் ஜெயிச்சு 100 கோடி வந்திருக்கேன்னா என் கதையெல்லாம் சொன்னேன்னு வையி, நீ அவ்வளோதான் ஓடி போயிடுவேன் அப்படின்னு பாருவார். அந்த 7 தப்புங்கய்யா. அப்போ அவருக்கு என்ன சொல்கிறோம், கண்டுபிடிச்சிட்டோம், மேட்ரு என்னங்கிற கண்டுபிடிச்சிட்டோம். மேஷ லக்னம் 2ஆம் அதிபதி சுக்கிரன், கடகத்தில் பூசத்தில், பூசம் சனியோடது, சுக்கிர பகவான் இவர் 2ஆம் அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு சனியோட நட்சத்திரம் 7, வதை, தப்பு. இப்போ நட்சத்திரம் தந்தது யாரு? சனி பகவான். சனியுடைய நீச்ச வீடு எதுன்னு பார்க்கணும். மேஷம் 1, இங்கே 1ன்னு வந்துருச்சு. இப்போ என்ன சொல்லுவீங்க? ஜாதகருக்கே ஜாதகர் சேவை பண்ணிக்கிறதா? அப்படி சொல்லக்கூடாது. அந்த 1ன்னு சொல்லி வரும்போது அந்த மாதிரி நம்ம பேச முடியாது. அவருக்கு என்ன சொல்லலாம்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கோங்க. மனோபாவத்தில் எப்போதும் எந்த டென்ஷனோ ப்ரெஷரோ ஏற்றுக்காதீங்க. என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், எப்படி நடக்கணுமோ அது நடக்கும். அதில் நீங்கள் தேவையில்லாமல் உள்ளே போய் ப்ரெஷர் இறக்காதீங்க. பாயிண்ட் நம்பர் 1. ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப கவனமாக இருக்குங்க. அதானே லக்னம், அதானே 1 தன்னை பற்றியது. இந்த இடத்துல நான் எப்படி பரிகாரம் நாங்கள் அந்த இடத்துல எடுப்போம் 1ஆம் பாவம்னு சொல்லி வரும்போது அப்படின்னா, நல்லா பார்த்துட்டே வாங்க. மூதாதையரில் 1ஆம் பாவம் யார் வருவா? யாராவது சொல்ல முடியுமா? எனிபடி? நம்மளுடைய 4 ஃபாதர்ஸ் ஆங்கிலத்தில் சொல்வான் இல்லையா, மூதாதையர்களிலே அது இன்னாருன்னு சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. முப்பாட்டனார். அழகாக சொன்னார். 1 யார்? ஜாதகர். அவரோட அப்பா யார்? 9ஆம் பாவம். அப்பாவோட அப்பா 5. அவரோட அப்பா 1. தாத்தாவோட அப்பா தான் 1ன்னு வரும். 100% அவரை நம்ம பார்த்துருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. தாத்தாவோட அப்பாவை 100% பார்த்துருக்க முடியாது. 100ல் ஒருத்தன் வேணால் பார்த்துருக்கலாம், அவ்வளோதானே தவிர 100% பார்க்க முடியாது. தாத்தாவையே பார்த்தது அரிது. ஆமாவா இல்லைங்களா? தாத்தாவோட அப்பாவை எப்படி பார்க்குறது? அவர் எங்கே எப்படி இருக்கிறாரு என்ன ஏது நமக்கு தெரியாது. அவர் பேர் கூட தெரியுமா? வாய்ப்பு கம்மி. அவரை ஆத்மார்த்தமாக இவங்க என்ன பண்ணணும்? வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். மூதாதையர்கள்லாம் சேர்ந்து நமக்கு சுட்டி காட்டினதான் குலதெய்வம். ஆமாவா இல்லையா? அப்போ குலதெய்வம் ஆலயம் எப்போல்லாம் இவர் போகிறாரோ அந்த மூதாதையரில் முக்கியமாக முப்பாட்டனை நினைந்து அந்த குலதெய்வம் கோவிலில் மண்டிக்கிட்டு பிரார்த்தனை வைக்கணும். இது வந்து என்னது? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதான் அந்த இடத்துல சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. உங்களுக்கு 1ன்னு வந்துருச்சு, யாருக்குனாலும் வரலாம், யாருக்குனாலும் 1ன்னு வரலாம். என்ன 1ன்னு வரலாம்? லக்னத்தின் 2ஆம் அதிபதி எங்கே நிற்கிறார்? யாருடைய ஸ்டார்? அந்த ஸ்டார் லார்டு. அந்த ஸ்டார் லார்டு யார்? அவருடைய நீச்ச வீடு லக்னமாகவே வரலாம். அப்போ 1ன்னு வந்துடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 6ன்னு வந்தது. இவருக்கு 6ன்னு வந்தது. நான் என்ன சொன்னேன்? தாய்க்கு இளைய சகோதரம். இது என்னது? உறவு. தாய்க்கு இளைய சகோதரம் உறவு. வெளியில் போனால் பேசிக்காக 6ங்கிறது சர்வீஸு.
ஆறுங்கிறது சர்வீஸு, குறிப்பாக ஆறுங்கிறது நோய். அப்போ நோய்வாய்ப்பட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க இல்லை, ஜிஹெச்சில் இருக்கிறவங்க. ஏன்? பெரிய அளவில் பொருளாதார வசதியோடு இருக்கிறவன் ப்ரைவேட்டுக்கு போவான். ஒன்றுமே இல்லாத ஏழைகள் தானே ஜிஹெச் வருவாங்க. அவங்கள போய் சந்தித்து உங்களுக்கு என்ன வேணும், ஏது வேணும், உங்களுக்கு என்ன வாங்கி தரணும், ஏதோ ஒரு காஃபி டீ ஏதோ ஒரு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆதரவு செய்து வர 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 அந்த 5ங்கிற தடை அழகாக விளைகிறோம். 1க்கு இரத்த தானம் தரலாமா? முயற்சி பண்ணுங்க. நல்ல பாயிண்ட்டு. இரத்த தானம் கொடுக்கலாம். நம்மகிட்ட இருந்து ஒன்று கொடுக்குறோம், ஆமாவா? இரத்த தானம் கொடுக்கலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுவேன்னா, இப்போ சனியோட நீச்ச வீடுன்னு மேஷம் வந்துருச்சா? வந்துருச்சு இல்லையா? செவ்வாய் வீடு அழகாக அவளுக்கு எழுதி கொடுத்தேன். பழனி திரு ஆவினன்குடி, அதான் செவ்வாயோட வீடு. அந்த செவ்வாய் வீட்டில் சனியுடைய திசை மேற்கு. அங்கே பார்த்தா சனீஸ்வர பகவான் கிழக்கு பார்த்து நிற்பார். மேஷம் கிழக்கா? அது ஒத்த சனி, நவகிரகத்தோடு சேராத ஒத்த சனி. அந்த சனி அங்கே சிவ அம்சம். அந்த சனி அங்கே யாருங்க? சிவ அம்சம். மேஷத்தில் யார் உச்சம்? சூரியன். யாரு? சிவன், சிவ அம்சம். அந்த ஒத்த சனியை மாதம் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை போய் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க, உங்கள் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிருன்னு சொல்லி அழகான ஒரு கைடன்ஸ் கொடுத்து இப்போ அவருக்கு பொருளாதாரம் அழகாக வருது. போகலாம். இது சனியாக வந்ததுனால நான் திருவாவணங்குடி எடுத்தேன். பொதுவாகவே மேஷம் மலை, மலை மேல் உள்ள முருகன், மலை மேல் உள்ள இறைவன். சனீஸ்வரனா மேஷத்தில் நீசம் யார்? சனீஸ்வரன் தானே. அப்போ டக்கு நான் சொல்லியிருக்கேன், பொதுவாகவே சொல்லியிருக்கேன். சனி யாருக்கு நீசம் ஜன்மத்தில்? இவங்கெல்லாம் எந்த ஆலயம் போனாலும் உலர் திராட்சை கொடுத்து இறை வழிபாடு பண்ணணும். அவங்க கொடுக்குற பொருள் என்ன நாள் இருக்கலாம், தேங்காய் பழம் வெத்தலை வாக்கா எல்லாம் கொடுப்பாங்க. கொஞ்சம் உலர் திராட்சை அதில் இருக்கணும். அந்த உலர் திராட்சை மூலஸ்தானம் போய் வெளியே வரணும். அந்த உலர் திராட்சை எடுத்து 10 பேர்த்து கொடுத்துட்டு இவர் சாப்பிட்டு வரணும். என்ன பிரச்சனை இருந்தாலும் சால்வ் ஆகும். ஏன்னா காலை செய்யுங்க. உங்களுக்கு சனி நீசமா? 70 71 71 மாசமா சஷ்டி இருக்கு. திருவாவணூர் பிரம்மகாளி, அழகுநாச்சி, மகாசுரவர்த்தி எல்லாம் பார்த்து. சூப்பர் சூப்பர். பழனி வர்றீங்க மாதம் மாதம்? சஷ்டி வருஷம் வளர்பிறை சஷ்டி. ஸோ என்ன சொல்ல வரேன், சனி நீசம்னு உங்கள் கண்ணில் பட்டுருச்சா உடனே சொல்லிடுங்க. நீ எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, நீ கொடுக்குற பூஜை பொருளில் உலர் திராட்சை இருக்கணும். அந்த உலர் திராட்சையை மூலஸ்தானம் போய் வரணும். அது எந்த தெய்வமா? மாரியம்மனா, காளியம்மனா, மதுரை வீரனா, முருகனா, விநாயகரா, ஈஸ்வரனா, பெருமாளா, அது என்னமோ சன்னிதானம். உலர் திராட்சை உள்ளே இருக்கணும். அந்த உலர் திராட்சை மூலஸ்தானம் போய் வெளியில் வரணும். அது அங்கேயே அந்த பாக்கெட்டை 10 பேர்த்து கொடுத்து நீ சாப்பிடுவான். பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அந்த தன்மையில் இவருக்கு எப்படி வந்தது? மேஷ லக்னம், 2ஆம் அதிபதி சுக்கிரன் கடகத்திலே. ஐயா கூட சொன்னார், சார் அது திக்பலம். அது வேற. 4ஆம் பாவத்திலே சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம் பெறுகிறார்கள். அது வேற. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, அந்த 2ஆம் அதிபதி தன் சொந்த நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரும்போது எத்தனையாவது நட்சத்திரத்திலே நிற்கிறார்? 2, அற்புதம். 4, 6, 8, 9 அதெல்லாம் விசேஷமாக இருக்கும். 1, 3, 5, 7 அவங்களுக்கு பிரச்சனையே தருது. அப்போது கண்டிப்பாக அவங்க என்ன செய்யணும்னா, அந்த 3ஆவது நட்சத்திரம் அதிபதி யார்? 5ஆவது நட்சத்திரமாக நிற்குதா? அதிபதி யார்? 7ஆவது நட்சத்திரமாக நிற்குதா? அதிபதி யார்? அவருடைய நீச்ச வீட்டை பிடிக்கணும். நான் மறுபடியும் சொல்லிடுறேன், அடுத்த சப்ஜெக்ட் போகிறேன். அந்த நீச்ச வீடு லக்ன பாவத்தில் எத்தனாம் பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்த அமைப்புகளுக்கு, உறவுகளுக்கு உதவிகள், நன்மைகள், சேவைகள் செய்து வர 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 பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடையோ பிரச்சனையோ வில்லங்கங்களோ தன்னிச்சையாக மறைந்து அவருக்கு அந்த மணி ஃப்ளோட்டிங் அழகாக வர ஆரம்பிச்சிடும். இயற்கையாகவே 2, 4, 6, 8, 9 என சொல்லி வந்தால்
அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு இயற்கையாகவே பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். நான் டெய்லி ஆஃபீஸ் போகிறேன், டெய்லி ஜோசியம் சொல்கிறேன், 2000 3000 வந்துடுது, கவலையே இல்லை, க்ளீனாக வந்துடுது. இப்போ ஈஸ்வரி அம்மாவுக்கு அப்படி இருக்குது. அவங்க டெய்லி 3000 ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், அது வேற. ஏன் ஆசீர்வாதங்கிறது வேற. உங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்குது. அவங்க ஜாதகம் தெரியும். சீஸ்மி ஸ்டூடெண்ட்டு, அவங்க என்னோட ஸ்டூடெண்ட். அவங்க ஸ்டூடெண்ட்டு இல்லை வந்திருக்காங்க. திருப்பூரில் சுந்தரராஜ பெருமாள்னு சொல்லி நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க வீட்டில் கிளாஸஸ் பண்ணுற போது இவங்களாம் வந்து படித்தவங்க. சரிங்களா? அப்போ அது அவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்ச கிஃப்ட் அது. அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். நாங்களே அங்கிருந்து 11 பத்திரிக்கை கல்யாணம் அனைத்துமே விட்டுட்டு ஐயா பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்து இங்கே வந்ததுங்க. நான் வந்திருக்கிறேன், என்னை பார்க்கணும் தான் ஈஸ்வரி வந்திருக்காங்க, அது எனக்கு தெரியும். அவங்க இங்கே வரதே இல்லை. நான் அவரை கேட்டேன், சாரை அந்த புழு சேரிக்காரியமாக வர்றாங்க, அவங்க வரவே மாட்டாங்க, உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அது இயற்கையாக அமைஞ்சா கிஃப்ட்டு. இல்லைங்கும் போது அதற்குண்டான பரிகாரம், அந்த அழகான அந்த ஒரு செயல்பாடுகளை செய்யும் பொழுது உங்கள் பொருளாதாரம் தடையில்லாமல் வருவதற்கு அந்த கிரகம் உதவி செய்யும். பொருளாதாரம் தடையில்லாமல் வந்தால் எல்லாம் சாதிச்சுக்கலாம், நிறைய சாதிக்கலாம். பொருளாதாரத்தை வச்சு சாதிக்கவே முடியாதது இருக்குது, அது அப்புறம் பேசிக்கலாம். ஒரு உயிரே போகுதுன்னா அந்த உயிரை காப்பாற்ற முடியாது, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பொருளாதாரம் இன்றைக்கி என்னது? அடிப்படை ஆதாரம். அப்போ அந்த அடிப்படை ஆதாரத்தில் பிரச்சனைன்னு வரும்போது தான் ஒரு மனிதன் திண்டாட ஆரம்பிக்கிறான். அப்படியே என்ன ஆயிடுது? கலங்கி போயிடுறான். என்னடா எடுத்ததெல்லாம் காசு காசுங்கிறானுங்க, எங்கே போகிறது காசுக்கு? இந்த காசு பெரிய தலைவலியாக இருக்குது. அந்த பணம் இருந்தால் சாதிக்க வேண்டியதை சாதிக்கலாம், எல்லாமே சாதிக்க முடியும் நான் சொல்லலை, முடியாது, அதெல்லாம் முடியாது. ஒருத்தர் இறந்து போகிறாரு, 2000 கோடிக்கு சொந்தக்காரரு, போச்சே, அந்த 2000 கோடி அவரை காப்பாற்ற முடியுமா? ஸோ பணத்தால் சாதிக்க முடியாததும் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒருத்தர் 300 கோடிக்கு சொந்தக்காரங்க, குழந்தை இல்லை, ஏற்றுக்க முடியுமா? நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. இந்த பணத்தை என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எழுதி வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு. அதான் பண்ண முடியும். நம்ம அழகாக ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள், எழுதி வச்சுட்டு போயிருங்க. பல குடும்பங்களுக்கு அது உதவும். அந்த புண்ணிய பலனால் உங்களுக்கு அடுத்த பிறவி நல்ல பிறவியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். புத்திரம் பௌத்திர பாக்கியத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள் அப்படின்னு. அவர் எந்திரிச்சு என் காலத்தொட்டு கும்பிட்டு அதை கொஞ்சம் மாற்றி சொல்லுங்க அப்படின்னாரு. என்னையா சொல்லுங்க, எனக்கு அடுத்த பிறவியே வேணாங்க, போதுங்க, இந்த பிறவியே போதும், எனக்கு அடுத்த பிறவியே வேணான்னு சொல்லி வாழ்த்தி சொல்லுங்க அப்படின்னாரு. இது வேறையா அப்படின்ட்டு, சரிங்கய்யா உங்கள் ஆசை அப்படின்னா சரி, சந்தோஷம், உங்களுக்கு அடுத்த பிறவியே வேணாங்கிற அளவுக்கு நான் இறைவனோட பிரார்த்தனை வச்சுக்கிறேன். நல்லா அழகாக ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள், பெரிய பெரிய ஆளுகளாக வர சொல்லுங்கள், நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்க, பெரிய ஆளுகளெல்லாம் வர சொல்லுங்கள். அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு ஓப்பனிங் டே வைங்க, விழாவாக நடத்துங்க, எல்லாத்தையும் உள்ளே கொண்டாங்க. உங்கள் காலத்துக்கு பிறகும் அந்த ட்ரஸ்ட்டு அழகாக போகும். சின்ன காசா? 300 கோடி, அது என்ன சாதாரண காசா? அப்போ அது எல்லாருக்கும் போய் நல்ல தரமாக போய் சேரணும் இல்லையா? அப்படி ஓப்பன் பண்ணிட்டு போங்க. அப்போ பணத்தால் சாதிக்க முடியாததும் இருக்குது. பாருங்கள், 300 கோடிக்கு சொந்தக்காரரு வாரிசு இல்லை, வம்சம் இல்லை. 2000 கோடிக்கு சொந்தக்காரரு சின்ன பிரச்சனை, உடம்பு நல்லா சரியில்லை, செத்தே போயிட்டார். இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் பொருளாதாரம் இருந்தால் நிறைய சாதிக்கலாம், சாதிக்கக்கூடிய தன்மைகளும் நிறைய இருக்குது. அப்போ பொருளாதாரம் வேணும். பொருளாதாரம் வேணும்னா உங்கள் சுயஜாதத்தை எடுத்து வைங்க, 2ஆம் அதிபதியை பாருங்கள், எங்கே நிற்கிறாரு, என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. அவருடைய சொந்த நட்சத்திரத்திற்கு 2, 4, 6, 8, 9 நின்றால் நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரத்திற்கு அவரே முன்ன நின்று, நான் இருக்கிறேன், ஏன் கவலைப்படுறேன், நான் வாங்கி தரேன் காசு, நான் பண்ணித்தரேன். அவர் சிக்கலாக நின்னாருன்னா தான் அவர் திணறுவார். நீ நல்ல நாலேஜ் உள்ளவன், நல்ல டேலண்ட்டு, நல்ல உழைப்பாளி, நல்லா பண்ணுறேன், நான் இங்கே தப்பாக நிற்கிறேனே, நான் என்ன பண்ணுவேன், அவர் திணறுவார். அப்போ அந்த பாஷை தெரியணும். அந்த பாஷை தெரிஞ்சால் தானே நம்ம உள்ள போய் என்ன பார்க்க முடியும், ரிசல்ட் பார்க்க முடியும். அப்போ 2ஆம் அதிபதியை உறுதியாக பாருங்கள், நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தரும் என சொல்லி இந்த சப்ஜெக்டை இதோட நிப்பாட்டிக்கிறேன். சொல்லுங்கள், என்னமா கை தூக்குறாரு அவர், சொல்லுங்கள். வணக்கங்க சார், என் பேர் தினேஷ், நேட்டிவ் வந்து பரமத்தி வேலூர் தான்.
சென்னையில் வந்து ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி என்னோடய ஓன் இன்ஸ்டியூட்டே ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஜாகிரஃபி அப்படிங்கிற சப்ஜெக்ட்டும் ஜியாலஜிங்கிற சப்ஜெக்ட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 வருஷம் நடத்திட்டு இருக்கேன். டோட்டலான டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் 18 வருஷங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே என்னோட மாணவ மாணவிகள் டிஎன்பிசி படித்தும் கிராக் பண்ணியிருக்கிறாங்க, யூபிசி படிச்சிருக்கிறாங்க. ஜோதிடம் அப்படிங்கிற துறையில் நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாக தான் இந்த ஜோதிடம் சம்மந்தமாக நான் வந்து முயற்சி பண்ணி படிச்சுட்டு சொந்த முயற்சியில் தான் படிச்சுட்டு இருக்கிறேன். சொல்லப்போனால் இதுதான் என்னுடைய முதல் கருத்தரங்கு. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து போஸ்டர் பார்த்தேன். போஸ்டர் பார்க்கும்போது நம்ம நாமக்கல் சுரேஷ் சர்மா சுவாமிகள் வந்து அவரோட ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தார். அப்புறம் திரு ஆவினன்குடியிலே என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க வந்து பார்த்தோன்னாக்கா சிவில் சர்வீஸ் கிராக் பண்ணி சர்வீஸில் இருக்கிறாங்க. அப்போ சாரை பற்றி நான் வந்து நேரில் சந்தித்ததில்லை, பட் கேள்விப்பட்டிருக்கேன், ஃபோட்டோஸ் பார்த்துருக்குறேன். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி, இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைமாக வரணும்னு வந்திருக்கேன். காலையிலேருந்து எல்லா செஷன் அட்டன் பண்ணுறேன். ரொம்ப அறிவுபூர்வமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். நான் வந்து பிகினர் அப்படிங்கிறனால மேபி நான் கேட்குறது தப்பாக இருந்தால் கூட எனக்கு சரி பண்ணி கொடுங்க. ரிஷப லக்கணம், 2ஆம் அதிபதி புதன் திருவாதிரையில் மறையிறாரு சார் 3ல். பொருளாதாரம் தடைப்பட்டு நிற்கிது. என்ன சார் வழிமுறைகள் பண்ணலாம்? ஆமாம் சார், நான் தான் சார் அது. எல்லாருக்கும் ஒரு செய்தி. நான் சொல்கிற சப்ஜெக்ட்ஸு எதுவுமே என்னுடையதில்லை, என் குருநாதரோடது. அவர் சப்ஜெக்டு எந்த சபையிலுமே தோற்று போனதில்லை. அதனால தான் நான் ஆணித்தரமாக பேசுகிறது. சரிங்களா? குருட்டு தைரியமாக பேசக்கூடாது. குருட்டு தைரியங்கிறது வேறு, அது எங்கே ஒரு பக்கம் மாட்டிடும். ஆணித்தரமாக பேசணும். உண்டு பாரு, செக் பண்ணி பாரு அப்படிம்பேன். இந்த பாருங்க, விட்னஸ் வந்துருச்சு. ஐயா வந்து ரிஷப லக்னம், 2ஆம் அதிபதி யார்? புதன். எங்கே இருக்காராம்மா? 2ல் இருக்கார். ஆட்சி. சூப்பர். 2-5 கூட 2லே ஆட்சி. சூப்பர். என்ன சூப்பர்? அங்கே உள்ளே போய் பார்த்தா அவர் ராகுசாரம். புதன் கேது குடும்பகா திசை தெரியாதா? எல்லாம் அப்படியே செலவோடு ஆளும். புதன் இப்படி எண்ணிருங்க. புதன்லேருந்து ராகு வரைக்கும் எண்ணிடணும். புதன் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு. அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் விரல் விட்டு எண்ணிட்டேன். புதன் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு 7. தப்பு. இப்போ கடந்த 40 நிமிஷமாக பேசணும்ல, விட்னஸ் வந்துருச்சா? அதை ஐயா எழுப்பி அனுப்புவார், உனக்கு விட்னஸ் கொடுக்குறேன்டா அப்படின்னு. அவர் ரொம்ப நேரமாக கை தூக்கிட்டு இருக்காரு. என்ன சார் உங்களை லாஸ்ட்டாக அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ 7 வந்துருச்சா? ரைட்டு. அந்த 7ஆவது நட்சத்திரம் யாரோடது? ராகுவோடது. ராகுடைய நீச்ச வீடு விருச்சகம்தான். விருச்சகம் ராகுடைய நீச்ச வீடு. ரிஷபம் உச்ச வீடு. காலபுருஷனுடைய 2ஆம் வீடு. காலபுருஷனுடைய 2ஆம் வீடு ரிஷபம், ராகுவோட உச்ச வீடு. உங்கள் ஜென்ம லக்னத்துக்கு 2ல் ராகு நிற்கணும். அந்த ராகு எப்படி இருந்தாலும் உங்களை மேலே கொண்டு வந்துடும். உங்கள் ஜென்ம லக்னத்துக்கு 2ல் கேது இருந்தால் என்றேனும் ஒரு நாள் பொருளாதாரத்தில் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்குவீங்க. இதை நம்ம ஆளுங்க பார்த்தா 2ல் ராகு 8ல் ராகு கேது பாம்புமானுங்க. எந்த பாம்பு நிற்கணுமோ அந்த பாம்பு நிற்கணும். அதான் அப்போவே சொன்னேன், இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. ஒரு நிமிஷம் வர்றேன், உங்களை எண்ணிக்கு வர்றேன். அப்போது ஜென்ம லக்னத்துக்கு 2ல் ராகு இருந்தால் அந்த ஜாதகத்தை எடுங்க. இந்த ஜாதகம் பொருளாதாரத்தில் உச்சமான நிலைக்கு வந்தே தீரும். கூட இருக்கக்கூடிய கிரகங்களை பார்த்துக்கங்க. அந்த ராகு கூட ஒரு செவ்வாய் இருக்குன்னா அது கொஞ்சம் அடிக்கடி ஆக்சிடெண்ட்டை மீட் பண்ணக்கூடிய ஜாதகம். அங்கே யோசிக்கணும். சிம்பிளாக ஒரு ராகு மட்டும் நிற்கிது. அந்த ராகு கூட யாருமே இல்லையா? அந்த 2ல் இருக்கிற ராகை நான் எடுப்பேன். இந்த ஜாதகம் பொருளாதாரத்தில் ஜெயிச்சு வருமா? ஒரே கேள்வி, இந்த பையன் பிறந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. ஆமாம் சார். அப்போ இந்த பையனுக்கு இந்த பிள்ளையை கொடுங்க, நல்லா ஜெயிச்சு வந்துடுவாங்க. 2லே கேது இருந்தால் காலபுருஷனுடைய 2லே கேது நீச்சம். அப்போ ஜென்ம லக்னத்துக்கு 2ல் யாருக்கு கேது இருக்குது? அவர்கள் இன்றில்லாவிட்டாலும் நாளை ஒரு நாள் கூட பொருளாதாரத்தில் ஒரு வீழ்ச்சியை சந்தித்தே தீர்வீர்கள். இதெல்லாம் சீக்ரெட்ஸு.
இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் சீக்ரெட்ஸு. அந்த தன்மையில் இப்போ இவருக்கு என்ன வந்துருச்சு? அழகான லக்னம், ரிஷப லக்னம், 2ஆம் அதிபதி அவரே 5ஆம் அதிபதி. ரொம்ப விசேஷம் இல்லையா? 2ஆம் அதிபதி அவரே 5ஆம் அதிபதி. அப்போ 5ங்கிறது என்னது? கல்வி, கல்விச்சாலை. 2 படிப்பு, படிப்பு சொல்லித்தர இடம். அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு? ஐஏஎஸ் அகாடமியில் மிகப்பெரிய ப்ரொஃபஸர் அவர். வந்துருச்சா? எல்லாம் சரி. அந்த 2ஆம் அதிபதி தன் சுய சாரத்திற்கு, தன் சுய நட்சத்திரத்திற்கு சொல்லுங்க, 7ஆம் நட்சத்திரத்தில் நின்றது குற்றம். 7னா என்ன? வதை. வருமானம் கண்ணு முன்னாடி நிற்கும், கைக்கு கிடைக்காது. வருமானம் கண்ணு முன்னாடி தெரியும். ஆமாவா இல்லையா? என்னோட இன்ஸ்டியூட்டில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 1 லேக், 50 ஸ்டூடெண்ட்டுக்கு 50 லேக்ஸ். பேப்பர் எழுதி வச்சுக்கிறது. என்ன பண்ணுறது? பேப்பர் எழுதி வச்சுக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா, உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். இன்ஸ்டியூட் ரன் பண்ண முடியுமான்னு கூட ஒன்றுத்துக்கு சந்தேகம் வந்துடும். ஆமாவா இல்லையா? சரி, இப்போ தீர்வு வேணும் இல்லையா? தீர்வு வேணாமா? சரி, வேணான்னா விடுங்க, வேறு சப்ஜெக்ட் பார்ப்போம். பேசுங்க சார். நான் எங்கே என் கிளாஸ் எடுத்தாலும் சரி, நான் மீட்டிங் போனாலும் சரி, பேசுங்கன்னு தான் சொல்லுவேன். அவங்க இதே அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா 2 மெசேஜ் தான். சப்ஜெக்ட் பிடிக்கலை, சப்ஜெக்ட் புரியலை. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். இடையூறு வந்து வேறு, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் நீங்கள். அப்போ ராகுட நீச்சு விடுது விருச்சகம். இவருக்கு எத்தனாம் பாவம்? 7. 7ங்கிறது மேரேஜ் ஆகிடுச்சா? ஸ்பௌஸு. 7னா பொதுவாக என்ன சொல்லுவோம்? வாழ்க்கை துணை. ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும். 7 சொசைட்டி. 7 சொசைட்டி. 50 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அதில் ஒரு 5 ஸ்டூடெண்ட்டு பூவர் ஸ்டூடெண்ட்னா முடிஞ்ச வரை அவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீஸை கம்மி பண்ணி குறைச்சி வாங்கி சொல்லித்தரீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் இன்ஸ்டியூட் வளர ஆரம்பிச்சிடும். சரி சரி. அப்போ கணக்கில் எழுதி வச்சுக்கிறது, வெறுமனே பேப்பரில் எழுதி வச்சுக்கிறது. 30 பேர், ஒரு ஆளுக்கு 1 லட்சம், 30 லட்சம். டேப்பா 30 லட்சம், கையில் 3 லட்சம் தான் இருக்குது. பாருங்கள், 30 பேர் சேர்ந்துருக்காங்க, 5 பேர் தான் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. சார் உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது. ஆமாவா இல்லையா? சில பேர் என்ன, இது செட்டப்பு போல இருக்குது, இவனே ஆளை கூட்டிக் வந்து இவனே பேச வைப்பான். செட்டப்பு என்ன செட்டப்பு? ஒரு செட்டப்பும் இல்லை. இயற்கையாக ஜோசியம் சொல்லுங்கள், எளிமையாக ஜோசியம் சொல்லுங்கள், அழகாக வரும். பாருங்கள், அவராக எந்திரிச்சு வந்து அவரே ஸ்டேஜில் உட்காந்து அவர் என்ன கொடுத்துட்ருக்கார் ஸ்டேட்மெண்ட்டு. நான் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்து அந்த இன்ஸ்டியூட்டில் 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 5 பேர் தான் பேமெண்ட் பண்ணியிருக்கான். 25 பேர் பேமெண்ட்டு புக்கில் இருக்குது, ஒட்டியில் இல்லை, புக்கில் இருக்குது. நான் சொன்னேன்னா இல்லையா? 7 தப்பு சார். வருமானம் கண்ணு முன்னாடி இருக்குது. கண்ணு முன்னாடி வருமானம் இருந்தால் கையில் வரணும் இல்லையா? அதுக்கும் பதில் இல்லை. ஆமாவா இல்லையா? கண்ணில் வருமானம் தெரியுது, என்ன பண்ணுவ? கண்ணில் அரிசி தெரியும், கண்ணில் பருப்பு தெரியும், ஆக்கி சமைச்சு திங்கணும்ல. அப்போ வருமானம் கண்ணில் இருக்குது, எழுத்தில் இருக்குது, பேப்பரில் இருக்குது. எங்கே வரலை? நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர்? இந்த என்ன பரமத்தி வேலுன்னு. நீங்கள் சிவதுர்க்கையை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ண வேணாம். சிவதுர்க்கை கண்டிஷன், அங்கே பக்கத்தில் குளம் இருக்கணும். ஆறு இல்லை, குளம் இருக்கணும். ஆறு வேறு, குளம் வேறு. ஆறு வந்து நில்லாமல் ஓடும் தண்ணீர், குளம் என்பது நிற்கும் தண்ணீர். சரிங்களா? ஏன் அதை எடுத்தேன்? விருச்சக ராசி, ராகு தான் இப்போ மெசேஜ். ராகுட நீசம் விருச்சகம், ராகுனா துர்க்கை, அது வடக்கு. ஆத்தா வடக்கு பார்த்துருக்கணும், அங்கே குளம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தாயை தேர்ந்தெடுத்து பிடிச்சிக்கங்க. இருக்கா? அது நீங்கள், எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லிடுங்க. ம்
விசாகத்தில் வழிபாடு பண்ணோம்னா எண்ணற்ற அனுகிரகம் கிடைக்குங்க. அது டீட்டெயிலாக அப்புறம் பேசிக்கலாங்க. அனுகிரகம் அது கரெக்டாக விசாகங்கிறது எதுங்க? விருச்சகம். பார்த்தீங்களா? அது பிரபஞ்சம் இணைச்சி கொடுக்கும். யாரோட இணைக்கணும், யாரோட பண்ணணும், அது எனக்கு கரெக்டாக இணைச்சி கொடுக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது உங்கள் மெசேஜ் சொல்லிடுறேன். இதை செஞ்சுக்கிட்டே வாங்க, ரிசல்ட் அழகாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஃப்யூச்சரில் உங்கள் இன்ஸ்டியூட் வந்து நல்ல பெயரோடு புகழோடு ஃப்யூச்சரில் வரும்போது வெரி பூவர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், 1 லேக் வாங்குகிற இடத்துல ஒரு 10 ரூபா கொடுப்பா, ஒரு 10,000 கொடு போதும், எவன்கிட்டையும் சொல்லாத, 10,000 கொடுத்துரு, யாரை கேட்டால் ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிடு. அப்படி சொல்லி நீங்கள் அந்த ஃப்ரீயான ஒரு அமைப்பில் அவங்களுக்கு ஒரு மெசேஜ். ஆனால் அது என்னது, சர்வீஸ் டு சொசைட்டி. சொசைட்டி 7th பாவா எவர் மென்ஷன் த சொசைட்டி. 7th பாவாவை யார் ஒருத்த வலுவாக வச்சுருக்கானோ சொசைட்டியோட அவன் லிங்கில் இருப்பான். ஒன்று அந்த ஆள் டெய்லி 50 பேரை பார்த்துட்டு வருவான், அல்லது 50 பேர் டெய்லி வந்து அவனை பார்த்துட்டு போவானுங்க. இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் 7ஆம் பாவம் கனமாக இருக்கும். 7ஆம் பாவம் தான் சொசைட்டி. சொசைட்டியை வலுவேற்ற தெரியணும். சரிங்களா? காலபுருஷனோட 7ல் உச்சா யார்? சனி பகவான். அவருடைய சொந்த நட்சத்திரம் எங்கே இருக்குது? 3 இடத்துல இருக்குது. அதில் கடகத்தில் இருக்கிற நட்சத்திரம் தான் சொசைட்டி. கடகம் தான் அரசியல் வீடு. ஒரு அரசியல்வாதி வீட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்க டெய்லி? ஒரு ஆள் வருவானா? 30 பேர் 40 பேர் வந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ கடகத்தை அரசியல் வீடுன்னு எப்படி சொன்னது? இப்படி தான் சொன்னது. 7ஆம் அதிபதியான 7ஆம் வீட்டின் உச்சனான காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் வீட்டின் உச்சனான சனீஸ்வர பகவானுடைய முதல் நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி. முதல் நட்சத்திரம் இது பூசம். எங்கே இருக்கு? கடகத்தில். கடகம் வந்து அரசியல் வீடு. நீங்கள் அரசியல் தலைவர்கள் 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது. இன்றைக்கு வரைக்கும் சுதந்திர நாடு, அரசியல் எல்லாம் போயிட்டுருக்கு. எத்தனை பேர் அந்த அரசியலில் புகழோடு வாழ்ந்தாங்க, என்னென்ன பதவியில் இருந்தாங்க, அத்தனை பேர் ஜாத்தையை வாங்கி பாருங்கள், கடகத்தில் ஒரு புள்ளி இருக்கும். அது இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. கடகத்தில் ஒரு புள்ளி இருக்கும், அட்லீஸ்ட் லக்ன புள்ளி இருக்கும், கிரகம் இருக்கும். இது வரைக்கும் நான் எடுத்து பார்த்துட்டேன். ஒரு 16 ஜாதகம் பார்த்துருக்கேன். யார் என்னென்ன போஸ்டிங், யார் சிஎம், யார் பிஎம், யார் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஃபினான்ஸ் மினிஸ்டர் சின்ன போஸ்டிங்க. ஒரு நாட்டுடைய நிதி நிர்வாகம் அவங்க கையில் தான் இருக்கும். அது சின்ன போஸ்டிங் இல்லை. அந்த மாதிரி அவர் மீட்டிங்கில் இருக்காருன்னு சொல்லி அந்த மாதிரி இருந்த மிகப்பெரிய அரசியல் தலைவர்களது ஜாதகத்தை பார்த்திருக்கிறேன். கடகத்திலே ஒரு இண்டிகேஷன் இருக்குது. சொசைட்டி அவங்க தான் மறைந்தும் மறையா புகழ் பெறுறாங்க. நிறைய சொல்லலாம். இந்திரா காந்தியிலேருந்து, மன்மோகன் சிங்கிலிருந்து, எம்ஜிஆர்லேருந்து, புரட்சி தலைவி ஜெயலலிதாவிலேருந்து, கருணாநிதி ஐயாவிலேருந்து அத்தனை பேர்த்துக்கு கடகம் இண்டிகேஷன் ஆகுது. இல்லை யாரை தெரியாது நமக்கு, எல்லாரையும் தெரியும். அப்போ அவங்கெல்லாம் பெரிய புகழோடு வாழ்ந்து இன்னும் இருக்கிறாங்க. மறைந்தவர்கள் புகழோடு இருந்துகிட்ருக்காங்கன்னா கடகம் சுட்டி காட்டுது. எனவே ஐயா உங்கள் பேர் என்னங்கய்யா? தினேஷ். விசாக நட்சத்திரம் தினேஷ். இப்போதைய மாப்பிள்ளை கூப்பிடுறான், அது விசாகம் தினேஷ். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி துர்காதேவி தாயாரை பிடிச்சிக்கங்க. குளக்கரையில் அந்த அம்மா இருக்கணும், அந்த கோவிலை ஒட்டி குளம் இருக்கணும். துர்கை மோஸ்ட்லி வடக்கு பார்த்துருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை தவறாமல் போய் அந்த தாயாருக்கு ஒரு வழிபாடு, ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க. அழகாக அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேமெண்ட்டு அட்லீஸ்ட் ஒரு 50 தரேன் சார், ஒரு 60% தரேன் சார்னு கொடுத்துருவானுங்க. அழகாக ஜெயிச்சிடலாம். ஃப்யூச்சரில் நீங்கள் நல்ல ஃபேமஸாக நல்ல நேம் அண்ட் ஃபேமாக வரும்போது இந்த வருஷம் என்ன ஸ்ட்ரென்த்துன்னு பாருங்கள். 80 பேர் சேர்ந்துருக்கான். 10% ஒரு 8 பேர்த்துக்கு மட்டும் அது பூவர் பீப்புளை செலெக்ஷன் பண்ணணும். அவங்களுக்கு மட்டும் சீக்கிரட்டாக நீங்கள் ஃபீஸை ரொம்ப குறைச்சி வாங்கி பேலன்ஸ் 70 பேர்த்துக்கிட்ட ஃபுல் பேமெண்ட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அழகாக மேலே வந்துடலாம். சரிங்களா? நல்ல ஒரு அற்புத சாட்சியை நமக்கு அனுப்பிய பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லணும். அதுதான் அந்த பிரபஞ்சம் அனுப்புது பாருங்கள் ஒரு சாட்சியை. ரிஷபலக்கணம் 2ஆம் அதிபதி புதன் நின்னது திருவாதிரையில் போச்சு. இதே புதன் அடுத்த நட்சத்திரம் புனர்பூசம் 8 தட்டி எரிஞ்சிட்ருப்பார். இன்னும் அவருக்கு இப்போ இங்கே வந்திருக்க மாட்டார், பிஸியாக சுற்றிட்டு இருப்பாருங்க.
பிஸி ஷெடியூல், நிற்க நேரம் இல்லை, அவன் வரேன் இவன் வரேன் அவன் வரணும் அப்பாயின்மெண்ட்டு, இவனை பார்க்கணும் அதை பார்க்கணும். அப்போ இதை ஓப்பனாக சொல்லவா, அவருக்கு ஏதோ ஒரு கதவு திறக்குது, அதுதான் இழுத்து கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்குது. நான் எதுக்கு இந்த சப்ஜெக்டை இங்கே பேசணும்? நான் எதுக்கு இந்த சப்ஜெக்டை இங்கே பேசணும்? எதுக்கு அவர் இங்கே வரணும்? எல்லாமே ப்ரிப்பரேஷன் தான், பிரபஞ்சம்தான். உனக்கு ஒரு வழி பண்ணி தரேன் வா. அங்கே ஒருத்தன் வந்து ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவான், அந்த சப்ஜெக்ட் ஓ சப்ஜெக்டாக தான் இருக்கும், உனக்கு அதில் ரிசல்ட் கிடைக்கும், நீ ஜெயிப்ப. இதுதான் லிங்க்கு, இதுதான் லிங்க்கு. கரெக்டாக அவர் எந்திரிச்சு வந்து கரெக்டாக அவர் சொல்கிறாரு, நான் வெரி பிகினர் சார் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. அஸ்ட்ராலஜியில் நான் வெரி பிகினர், எனக்கு ஒன்றுமே தெரியாது, தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் ரிஷபலக்கணம், சந்தோஷம். 2 குடையவன் புதன், ஆமாம். எங்கே நிற்கிறான்? சொந்த வீட்டில், சூப்பர். திருவாதிரையில், அங்கே தான் கொக்கி. இவருக்கு 5, அவருக்கு 7. இப்படி தான் மாட்டிக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, அங்கே போய் பார்க்குறது, தசையை பார்க்குறது, புத்தியை பார்க்குறது, அவன் வந்துட்டான், சனி வந்துட்டான், குரு போயிட்டான், எவன் வந்தாலும் இங்கே கதை நடக்காது. இங்கே எவன் வந்தாலும் கதை நடக்காது. சனி வருவார், குரு வருவார், ராகு போயிடுவார், இந்த கேது மாறான், நீ ஜெயிச்சிருவேன். எத்தனை தடவையா கேது மாறுவான்? 5 தடவை கேது மாறிட்டேன். 7 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், நான் கேது மாறினா ஜெயிச்சிருவேன், கேது மாறினா 5 தடவை கேது மாறிட்டேன், நான் ஜெயிக்கவே இல்லை. 3 தடவை சனி மாறிட்டார், நான் ஜெயிக்கவே இல்லை. 7.5 சனி முடியுன்னா 7.5 சனி முடிஞ்சு 4 வருஷம் ஆச்சு, ஜெயிக்கவே இல்லை. சூட்சுமம் இங்கே இருக்குது, சூட்சுமம் இங்கே இருக்குது. அப்போ அந்த சூட்சுமத்தை கண்டு அதை உடைத்தால் அற்புதமான பொருளாதாரத்திற்கு அது வழி தரும், அழகாக ஜெயிக்கலாம். நல்லதொரு வாய்ப்பை இந்த சபையேறி நமக்கு தந்த அருமை சகோதரர் திரு தினேஷ் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. போதுமா?